18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த தேதி உன் கண்களில் பட்டுவிட்டது தானே. இனி நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல கிடைக்க போகுது. இனிமேலாவது வாழ்க்கையை எப்படி வாழணும், யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பழகணுன்றத பயிற்சியாக எடுத்துக்கோ. ஏன்னா அடுத்தவரிடம் எப்படி பழகுவது என்ற பயிற்சியும், வாழ்க்கையின் லட்சியத்தை எப்படி அடைவதென்ற முயற்சியும் நீ எடுத்துக்கலைனா, வாழ்க்கை என்பது கடைசி வரைக்கும் கஷ்டமானதாக, உன்னுடைய திறமைகள் கூட தகுதியற்றதாக போய்விடும். ஏன்னா வாழ்க்கையை சாதாரணமாய் வாழ்வதென்பது அவ்வளவு சுலபம் கிடையாது என் தங்கமே. நீதான் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் பழகணுன்றதையெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். யாரோ உன்னை மட்டம் தட்டுறாங்கன்றதுக்காக நீ ஒருபோதும் குறைவான ஆளாகவோ தாழ்வான ஆளாகவோ மாறிட மாட்ட. ஏன்னா உன்னுடைய அருமை பெருமையும் உன்னுடைய திறமையும் இந்த கருப்பசாமி எனக்கு நன்றாக தெரியும். எப்போதும் துணிவான ஆளாக நான் உனக்கு துணையா இருக்கின்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகு. துணிந்தவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில நீ நல்லா வாழ்றதுக்கேற்ற வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் இந்த கருப்பசாமி உனக்கு தரத்தான் போறேன். நீ முன்னேறி போகும்போது யார் என்ன சொன்னாலும் எதையும் காதுல கேட்காம உன் காதுகளை கொஞ்சம் மூடிக்கொள்ளேன் செல்வமே. என்ன எங்க நீ முன்னேறுவியோன்ற ஆதங்கத்திலையும் பொறாமையிலையும் 1000 பேர் 1000 விதமாக உன்னை நோக்கி விமர்சனங்களை எடுத்து வைக்கலாம். எல்லாத்தையும் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தீன்னா எதிர்மறையான வார்த்தைகள் உன்னுடைய தைரியத்தை இழக்கும்படி செய்துவிடும். அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் முன்னேறி போய்கிட்டே இருன்னு சொல்றேன். அப்படி நீ வெற்றி பெற விரும்பினால், எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும்னு நினைச்சீனா, நீ போற வழியில எவ்வளவு தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி போ, அல்லட்டி உடைச்சாது போய்விடுவேன் செல்வமே. உன் நம்பிக்கை எனும் விதைகளை மட்டும் நீ போட்டுக்கிட்டே போனினா நிச்சயமா ஒரு கட்டத்துல நீ வெற்றியை தொட்டு விடலாம். தடைகள் வந்தால் தட்டி கழிக்காதே. ஏன்னா தடை வந்தா மட்டும்தான், பிரச்சனையும் சிக்கலும் வந்தா மட்டும்தான் அதை தாண்டி போய் ஜெயிக்கணுன்ற வேகமும் தீவிரமும் உனக்குள்ள உண்டாகும். நிச்சயமா நீ வெற்றி பெறுவதற்கும் வாழ்வில் ஜெயிப்பதற்கும் இந்த கருப்பசாமி நான் துணையா இருப்பேன். தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்துக்கு போய் சேரவே முடியாது. எதை கண்டும் தயங்கி நிக்காம எல்லாத்தையும் தாண்டி என்னால ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழப்பார். நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு வார்த்தைகளில் சொல்லுவதை காட்டிலும் உன் செயல்களால் ஜெயித்து வாழ்க்கையில் காட்டணும். நீ யாரு, எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுள்ளாய், இன்னும் நீ என்னவெல்லாம் உன்னுடைய திறமையின் மூலமாக ஜெயிக்க போறங்கிறத இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய ஆளாக இருந்துடு. உன் செயல்கள் எப்போதும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கட்டும் என் செல்லமே. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களையும் அடுத்தவர் வாழ்க்கையிலையும் நீ கவனம் செலுத்த வேண்டாம். எந்த முடிவு எனக்கு ஏற்றது என்பதை தீர்மானிப்பதில் எவன் ஒருவனுக்கு தடுமாற்றம் இல்லையோ அவன் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா எந்த முடிவு உனக்கு ஏற்றது எது சரியா வராதுன்றதுல முதல்ல நீ உறுதியான ஆளா இருந்தீனா அதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது முயற்சிகளை செய்யும் போது சில நேரங்களில் தோல்விகள் உனக்கு கிடைக்கலாம். ஆனா அந்த தோல்விகள்ல இருந்து நீ ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக்கணும். தோல்வியில இருந்து எதையுமே கத்துக்கலைன்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வியாக மாறிடும். நீ வாழ்க்கையை வாழும்போது உளி போல உளி உன்னை அடித்து செதுக்குவது போல பல பேரு உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனையும் கொடுத்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி வெறும் கல்லாக இருக்காமல் நீ சிலையாக சிற்பமாக மாற தயாராக இருக்க வேண்டும். யார் உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் கஷ்டத்தை பார்த்து நான் கலங்கி போக மாட்டேன், அதையும் தாண்டி போராடி நான் ஜெயிச்சு காட்டுவேன்றத உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நீ உணர்த்திவிட தயாரான ஆளாக செயல்களை சிறப்பாக செய்துவிடு என் தங்கமே. உன்னை வீழ்த்தணும் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உன் மனசை தான் காயப்படுத்த நினைப்பாங்க. ஏன்னா உன்கிட்ட எந்த குறையும் இல்லை, நீ எல்லாத்தையும் சரியா செய்யற, திறமையும் உனக்குள்ள இருக்கு நிறையன்ற போது உன்னை எப்படி அழிக்கலான்னு யோசிச்சு ஏதாவது உன்னுடைய நல்ல குணத்தையே பொய்யாகவும் ஏதாவது உன்னுடைய நல்ல செயலையே தவறாகவும் குறையா சொல்லுவாங்க. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம மனசளவுல தெளிவான ஆளாக இரு. தெளிவா ஆனாலும் இருந்தீனா எந்த சூழலிலும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என் தங்கமே. விதியவே நம்பிக்கிட்டு இருக்கவே வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. விதியை தாண்டி என் வாழ்க்கையில நான் எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சு சாதிப்பேன்ற தன்னம்பிக்கையை மட்டும் உனக்கு துணையா வச்சுக்கோ. நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். பிரச்சனைகள் சிறுசோ பெருசோ எதுவா இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும். எல்லாத்துல இருந்தும் என் அப்பா கருப்பசாமி என்னை காப்பாத்துவான்னு தைரியமாக இரு.
உன்னை காக்கும் கடவுளாகிய இந்த கருப்பசாமி உன் பலத்தை அதிகரித்து பலவீனத்தை அழித்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யும்படி உனக்கான திறமைகளையும் அதிகமா கொடுப்பேன். வாழ்க்கையில முதல் முறை மட்டும்தான் நீ போராடுவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவ. ஆனா தயக்கத்தையும் மீறி உன் வாழ்க்கையில நீ போராட கத்துக்கிட்டினா அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நீ போராடுவதற்கான தைரியம் தானா வந்துடும். நீயும் எல்லா இடத்திலும் எல்லாரிடமும் தைரியமாக பேசி நீ நினைச்ச காரியத்தையும் சாதிச்சிடுவ. உன் வாழ்நாள் முழுவதுமே உனக்கு இந்த கருப்பசாமி துணையா இருப்பேன்.